அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் மகிமை நிறைந்த மாசற்ற இன்ப இயேசுவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவன் நம்மை ஒவ்வொரு நாட்களும் பாதுகாத்து நடத்தி வருகிற அவருடைய கிருபைகளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் நாம் இருக்க முடியாது. இந்த புதிய மாதத்திலே முதல் நாள் காலையிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும், உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கவும் தேவன் அடியேனுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தின் என் உள்ளத்திற்குள்ளாக தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை உண்டானால் யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். ஜான் சாப்டர் 11 verse 40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கு இது உங்களுக்கு வாழ்க்கையிலே உங்கள் உள்ளத்தை தேர்தல் படுத்தும் ஒரு வார்த்தையாக கர்த்தர் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரசங்கங்களை கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே ஞானத்தையும் நம்முடைய புய பலத்தையும் மற்றவருடைய ஆலோசனையும் நாம் கேட்டு விசுவாச வாழ்க்கையிலே வழுவி போகிற கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிறோம். இன்றைக்கு விசுவாசம் என்பது மிக விலை உயர்ந்த ஒரு வஸ்து என்று 1 பேதுரு 1:7 சொல்லப்பட்டதை பார்க்கலாம். விலைக்கு மதிப்புக்கு ஏற்பட்ட ஒரு பொன்னை காட்டிலும் அதிலும் விலை மதிப்பானது என்று பேதுரு எழுதுகிறார். அப்படி என்றால் இந்த விலை மதிப்புள்ள இந்த விசுவாசத்தை நாம் எப்படி பாதுகாத்து கொள்கிறோம், அந்த விசுவாசத்திலே நாம் எப்படி வளருகிறோம், அந்த விசுவாசத்திலே நாம் ஒவ்வொரு நாட்களும் அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அதை பிராக்டிஸ் பண்ணுகிறோம் என்பது தான் தேவன் பார்க்கிறார். தேவன் மனிதன் பார்க்கிற வண்ணமாய் பார்க்கிறவர் அல்ல, மனிதன் முகத்தை பார்க்கிறானாம். ஆனால் நம் தேவன் உள்ளங்களின் ஆழங்களிலே பார்க்கிறாராம். எதை பார்க்கிறார் என்றால் நாம் எவ்வளவு கதுமாக தேவனை நம்புகிறோம் என்றுதான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சில வேளைகளை வேதத்தை வாசிக்கலாம், வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளலாம். ஆனாலும் விசுவாசம் என்பதை அதை காட்டிலும் நாம் ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை ஒவ்வொரு நாட்களும் அதை உபயோகிக்கப்படுத்துவது மிக முக்கியமானது. எந்த நிலையிலும் நீங்கள் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. பாருங்கள், 4 நாட்கள் நாரி போய் காணப்பட்ட லாசருவின் சடலம், அதில் கல்லை எடுக்கும்படி இயேசு சொல்லுகிறார். அப்பொழுது லாசருவின் சகோதரி மார்த்தாள் கேட்கிறார், ஆண்டவரே, இது 4 நாட்கள் ஆயிற்றே, இது நாருமே. அப்படி இயேசு மறுபடியும் அவளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்னவென்றால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவள் வேதத்தை மிகுந்த அழகாக படித்த ஒரு மகளாய் இருந்திருக்கக்கூடும். ஏனென்றால் இயேசு அவளுக்கு கொடுக்கும் அடுத்த போதனை முன்பாக பார்க்கும் பொழுது இயேசு மார்த்தாளை நோக்கி, நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று உபதேசிக்கிறதை பார்க்கலாம். ஆனால் அப்படியும் அவள் உள்ளத்திற்குள்ளாய் தேவனை அவள் நம்பவில்லை. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது நாம் விசுவாசத்திலே பின்னோக்கி போகிறோம், அவிசுவாசிகளாய் மாறிவிடுகிறோம். யாரோ ஒருவர் கொடுக்கும் ஒரு யோசனை. ஆகவே தான் இந்த விசுவாசத்திற்கு ஒரு ஃபவுண்டேஷன் வேர்ட் என்று சொன்னால் எபிரேயர் 11:6 வாசித்து பார்ப்பென்றால், விசுவாசிக்காவிட்டால், நாம் விசுவாசம் இல்லாவிட்டால் அது தேவனுக்கு பிரியமாய் இருப்பதில்லை வேதம் சொல்கிறது. விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டென்றும் அவரை நம்புகிறவர்களுக்கு அற்புதங்களையும் பலனளிக்கிறார் என்றும் நம்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். மிகுந்த தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், அப்படி என்றால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும், மிகுந்த கவனமாய் காத்துக்கொள்ளும். பொன் அல்ல, வெள்ளி அல்ல, உங்கள் விலையேற பெற்ற விசுவாசம். அந்த விசுவாசத்தை ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் மெருகூற்றி அதை நடத்த வாஞ்சியுங்கள்.
இயேசு உலகத்தில் இருந்த 3.5 வருட கால ஊழியங்களிலே எங்கு சென்றாலும் விசுவாசத்தை குறித்து போதித்தார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று மார்க் 9:23 பார்க்கலாம். விசுவாசிக்கிறவனுக்கு, பணம் இருக்கிறவனுக்கு அல்ல, ஞானம் இருக்கிறவனுக்கு அல்ல, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் என்னுடைய வாலிப வயதில் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், இந்து மனுஷன். அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் மத்தியிலே காணப்படும் பொழுது அவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது இயேசுவை அப்படியே தன் உள்ளத்திற்குள்ளாக, வேறு சமயத்தை சேர்ந்தவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவன் சரீரத்திலே மிகவும் மிகவும் ஒரு மோசமான ஒரு வியாதி அவன் சரீரத்திலே காணப்பட்டது. அது எப்படி அதை அதில் ஒரு வெற்றி கிடைப்பதோ சுகம் எடுப்பதோ என்று சொல்வது மருத்துவர்களால் அது கைவிடப்பட்ட நிலை என்று நான் சொல்ல முடியும். எனக்கு நன்றாக தெரியும், சில வேளைகளிலே அதிலிருந்து சில வாசனைகள் நாற்றம் வரும். அப்படிப்பட்ட நிலையில் காணப்பட்ட அவன் இயேசுவை மாத்திரம் எப்பொழுது பார்த்தாலும் திருச்சபையில் வருவான், உட்கார்ந்து அழுவான், அழுது கொண்டே இருப்பான். வாலிப பையன். ஆனால் நடந்தது என்ன? காலங்கள் போனது. திடீரென்று அந்த காயங்கள் எல்லாம் ஆறுகிறதை பார்த்தேன். ஆறுகிறதை பார்க்க கேட்டேன், எந்த மெடிசின் போடுற, என்ன செய்கிற சொல்கிறான். எந்த மெடிசினும் கிடையாது, என் தேவனை நான் ஒவ்வொரு நாளும் முழு இருதயத்தோடும் விசுவாசித்து அவருடைய முகத்தை மாத்திரம் தேடி வருகிறேன். அது என்னுடைய வாலிப வயதிலே அதை என்னால் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் அதை பார்த்திருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்படித்தான் நம்முடைய கிறிஸ்தவருடைய விசுவாசம் காணப்படுகிறது. அநேக நேரங்களிலே இது தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா? சற்று நேரம் விசுவாசத்தில் முன் செல்வோம், பிறகு பின்னோக்கி பார்ப்போம். என் பிள்ளையினுடைய பிரச்சனைகளுக்கு தேவன் முடியுமா? என் கடன் தொல்லைகளுக்கு தேவன் முடியுமா? வேதத்தை வாசிக்கும் பொழுது உண்மைதான், ஆனாலும் தேவதாசனத்தை நாம் தள்ளி போகும் பொழுது ஐயோ என்ன நடக்க போகிறது? நான் உங்களுக்கு சொல்கிறேன், விசுவாசத்தில் வழுவி விட வேண்டாம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். லூக்கா 22 அதிகாரத்தையும் வாசித்து பாருங்கள். இயேசு தன் கடைசி காலங்களிலே தன் சீஷர்களோடு கூட பேசுகிற ஒரு காலங்களை பார்க்கலாம். அங்கே பார்க்கும் பொழுது மிகுந்த தேவனோடு உறவாடின பேதுரு பார்த்து சொல்கிறார், சாத்தான் கோதுமையை புடைக்கிறது போல உன்னை புடைக்க கேட்டுக்கொண்டான், ஆனாலோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். பாருங்கள், தேவன் எதையும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வாஞ்சிக்கிறார்கள். விசுவாசத்தை. விசுவாசம் மற்ற ஒரு வாழ்க்கை கர்த்தரோடு உள்ள உறவிலே ஒரு விரிவு போடப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். விசுவாசத்தினால் தான் நாம் தேவனோடு பேசுகிறோம். விசுவாசிக்கிறவனால் மாத்திரம்தான் என் தேவன் உயிரோடு இருக்கிறார். ஆகவே தான் நாம் தரிசித்து நடப்பதில்லை, விசுவாசித்து நடக்கிறோம். ஆகவே வேதம் சொல்கிறது, விசுவாசி அவன் என்றும் பதறான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானத்தை அல்ல விசுவாசத்தை மெருகூற்றி எழுப்புங்கள். உங்கள் பிரச்சனைகளை கர்த்தருடைய பாலத்தில் விட்டு போகும் பொழுது அதை அப்படியே என் தேவன் செய்வார் என்று ஒரு மனதிலே ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை அல்லது விஷனை பாருங்க. எப்பொழுதும் தெரிந்து கொள்ளுங்கள், ஆபிரகாம் ஒரு சாதாரண வேறு சமயத்தை சேர்ந்தவன். தேவன் வந்தாராம். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 15 அதிகாரத்தில் வெளியே அழைத்து நட்சத்திரங்களை காட்டினாராம். நீ பார், நன்றாக பார், எங்களைப் போல உன் சந்ததியை மாற்றுவேன். தேவனை விசுவாசித்தானாம் ஆபிரகாம். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதாம். நீதி என்றால் என்ன? ஒரு மனிதன் முழுவதுமாக தேவனை விசுவாசிப்பதான் தேவன் நம்மை நீதியாய் மாற்றுகிறார். அது தேவனுடைய பாதத்தில் பார்க்கும் பொழுது, தேவனுடைய இயேசுவை முழுவதும் விசுவாசிக்கிறவனை பார்க்கும் பொழுது தேவன் சொல்கிறார், இவன் நீதிமான். இயேசுவை முழுவதுமாய் விசுவாசிக்கிறவன் தான் தேவன் பார்த்து சொல்கிற நீதிமான். என் பிள்ளை, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை அறிந்தவர்களே, உங்கள் விசுவாசத்தில் குன்றி போக வேண்டாம். விசுவாசத்தில் வளருங்கள். விசுவாசத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வாஞ்சியுங்கள். எந்த காரியங்களாய் காணப்பட்டாலும் என் தேவனால் முடியும். உங்களுக்கு அது பெரிய காரியம்தான், ஆனால் தேவனுக்கு ஒரு சாதாரண காரியம். ஆகவே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த காரியங்களாய் காணப்படும், குடும்பத்தின் பிரச்சனையா, பிள்ளைகளுடைய பிரச்சனையா, கடன் தொல்லையா, வியாபாரத்தின் தோல்வியா, எதிர்காலங்களை குறித்த பயமா, எந்த காரியங்களாய் இருந்தாலும் அதை தேவனுடைய சமூகத்தில் சென்று சர்வ வல்லவரின் நாமத்தை உடையவரை நோக்கி பார்த்து, தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் இந்த காரியங்களை விட்டு விடுகிறேன்,
என்று அவருடைய சமூகத்தில் விட்டு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஜெபித்து ஒரு அற்புதமும் விடுதலையும் வரும் வரை தொடர்ந்து ஜெபியுங்கள், விட்டுவிடாமல் ஜெபியுங்கள். தேவன் உங்கள் விசுவாசத்தை பார்த்து கனப்படுத்துவார். அவர் விசுவாசத்தை பார்க்கிறவர், உங்களுடைய வேறு பகுதியை பார்க்கிறவர் அல்ல, விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர். உங்கள் விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு செய்வார். According to your faith, God will do a miracle. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். விசுவாசத்தை வர்த்திக்க செய்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? தகப்பனே, உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களுக்காய் உள்ளத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு ஆசைகளையும் விருப்பங்களையும் நீ அறிந்திருக்கிறீர். ஒவ்வொன்றிலும் உடைய பிள்ளைகள் செழித்து அற்புதமாய் அதிசயங்களை காண அவருடைய ஆவிக்குறை கண்களை திறந்து மேலே காணப்படுகிற அந்த வாஞ்சியும் நாட்டம் அதிகமாகி கர்த்தருடைய வசனத்தை அப்படியே நம்பும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த மாதத்தில் மாற்றி வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாய் முன்னேறி செல்ல கிருபை தாரும். அநேகருக்கு அவர்கள் சாட்சிகளாய் மாற்றும் விசுவாசிகளாய் எங்களை அழைத்திருக்கிறீரே, மேல் வைத்திருக்கிற அந்த அன்பிலே நம்முடைய பிள்ளைகள் கட்டப்பட்டு எழும்பட்டும். ஒவ்வொருடைய குறைகளும் தீர்க்கப்படட்டும். ஆண்டவரே, சோர்ந்து போய் காணப்படுற ஒவ்வொருவர்களையும் மறுபடியும் அவர்களை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி விசுவாச போராட்டத்திலே விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல கிருபை தாரும். அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். உள்ளத்தில் காணப்படும் ஒவ்வொரு தேவைகளையும் நீ சந்தித்து நடத்த போறதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம், கோடான கொடிய ஸ்தோத்திரம். உமக்கே துதியும் கனமகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.